அனைவருக்கும் வணக்கம். இயற்கை செயற்கை மூலம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டை பற்றி பார்க்க போகிறோம். தை மாதம் 1ஆம் நாள் அதுதான் தமிழர்களின் முதல் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டது. சித்திரைன்னு கேட்கலாம், சித்திரை மட்டும் இல்லை, ஆவணியும் கூட தமிழர்களின் புத்தாண்டாக இருந்தது. ஆனால் பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தை மாதம் 1ஆம் தேதி தான் புத்தாண்டாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் தை என்பதே தமிழ் கிடையாது. குழப்பமாக இருக்க வேண்டாம். தைக்கு பதிலாக சுரவம் அப்படிங்கிறதா உண்மையான தமிழ் மாதத்தின் பெயர். தை கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் வருடங்கள்லாம் நிறையா இருக்கும். சோபகிருது, இளவ, விபவ, விப அப்படின்னு வரும். இதெல்லாம் வடமொழி பெயர்கள் தான் இருக்கும். ஆனால் உண்மையால தமிழ் அது கிடையாது. அது மாதிரி தான் இந்த தை இதெல்லாம் இடையில வந்துருச்சு. நம்ம முக்கியமாக பேச வேண்டியது 1ஆம் தேதி, அதாவது தை மாதம் 1ஆம் தேதி புத்தாண்டு. அது மட்டும் பேச போகிறோம். நம்ம நாகரீகத்துக்கு வித்திட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது அப்படின்னாக்கு விளைவித்த அந்த தானியங்கள் தான். உணவு ஒன்றுட்டு அந்த விதைகள் அங்கே போட்டு போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வரும்போது அந்த இடத்துல அந்த தானியங்கள் இருக்குது, அதை மறுபடியும் எடுத்துக்கிறாங்க, மீண்டும் அதை போடுறாங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட நாளுக்கு வரும்போது இருக்குது. அப்போது ஒரே இடத்துல இந்த தானியங்களை வச்சோம்னாக்க ஒரே இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனிதனுக்கு தோன்றுது. அந்த முதல்ல அந்த தானியத்தை கண்டுபிடிச்சு இதை செய்யலாம் அப்படிங்கிறதுனால தானியம் வீட்டுக்கு வருது பார்த்தீங்களா, அதுதான் தை முதல் நாள். இப்போ தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் வைக்கிறோம். எதுக்காக பொங்கல் வைக்கிறோம்? மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறோம். எதுக்காக? விளைந்த கதிர் வீட்டுக்கு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இவங்க 2 பேருக்கு தான் முதல்ல நன்றி சொல்கிறோம். அந்த நாள் தான் நாகரீகத்துக்கு வித்திட்ட முதல் நாள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அதனால தான் தை மாதம் 1ஆம் தேதி தமிழர்களின் புத்தாண்டு. இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு கொண்டாடும் போது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்வதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்லையே வருடங்களை எழுதுங்க. ஏன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு 2024 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல எழுதுறாங்க. தமிழ் புத்தாண்டுக்கு அப்படி எழுதுறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் எழுதுவதற்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டை கணக்கிட்டு நம்ம இப்போ அந்த தமிழ் புத்தாண்டு எழுதுகிறோம். ஏன்னா இது ஆரியர்கள் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒன்று ரெடி பண்ணி விட்டாங்க. அதனால் நம்ம அப்படியே திருவள்ளுவர் வச்சு நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம். 2000 அப்படின்னா 2 சுழியம் வரும்ல, அதுக்கு யா மாதிரி போடலாம். இல்லை அப்படின்னா 2 சுழியம் வரக்கூடிய அந்த இப்படியும் போடலாம். அடுத்து 5க்கு நம்ம ரூ போடுறோம்ல, அதே ரூ தான் 5. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு 2055 இது எழுதுங்க. நீங்க இதில் 2ல் எது பிடிச்சாலும் நீங்க எழுதிக்கிங்க, சரிங்களா? சுழியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கு நம்ம சொல்றோமே 0 0, இதை 0ன்னு வச்சுங்க, இதை 0ன்னு வச்சுங்க. ஆங்கிலத்தில் 2 இருக்கும்போது தமிழில் 2 கூட இருக்கலாம். அதனால தயவு செஞ்சு பார்த்துங்க. இன்னும் தமிழில் காலண்டர்கள்லாம் நிறையா வந்திருக்கு. இது வேற நாட்காட்டின்னு சொல்லணும், கேலண்டர்னு சொன்னா தான் புரியும். ஏன்னா நம்ம நிறையா காலண்டர்னா தமிழ், நாட்காட்டினா என்ன முடியும்னு தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்களா, இது தமிழ் காலண்டர். நாட்காட்டிங்க காலண்டர் சொன்னா தான் புரியுது. இது 1 2 3 4 5 6 7 8 9 10. இது எங்கே கிடைக்கிது அப்படின்னா தெய்வத்தமிழ் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஈக்காடுத்தாங்கல்ல கிடைக்குது. அவங்களோட தொடர்பு எண் கூட இருக்குது. இதில் எழுதுகிற முடிஞ்சால் அதை நீங்கள் பார்த்துங்க. தமிழில் எழுதிட்டா புரியுமான்னு தெரியலையே, அதனால இந்த எண்ணில் எழுதுகிறேன். 9 4 4 5 1 சுழியம் 3 7 7 5. தமிழ் எழுதிச்சுன்னா நான் எழுதிடுவேங்க. 9 4 4 5 1 சுழியம் 3 7 7 5. ஏ போட்டால் 7ங்க, அவ்வளோதாங்க. ஆ போட்டால் 8ங்க, சரிங்களா? 9க்கு கூ போட்டு நல்லா சுழிச்சு விட்டுருங்க. கூ போடுறோம்ல, அதுதான் 9.
சா போட்டு மேலே சொல்லிச்சா 4, ரூ போட்டு 5, கா போட்டால் 1, யாவை போட்டிங்கன்னா சுழியம், அல்லது சூ போட்டு எழுதிட்டீங்கனாலும் சுழியம் தான். இது ஏன் இந்த இது 2வது எழுதுன அப்படின்னா, ஓரளவுக்கு உங்களோட இந்த எண்ணை வந்து உங்களுக்கு மனதில் பதிங்கிறதுக்காக தான். தயவு செஞ்சு தமிழில் வரக்கூடிய நாள்காட்டியை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இதில் நிறைய செய்திகள் அதில் இருக்குது. சரிங்களா? அனைவருக்கும் பொங்கல் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டை தமிழிலேயே வரவேற்று தமிழிலேயே கொண்டாடுவோம். நம்ம இப்போ வரக்கூடிய ஆண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாளைக்கு வரக்கூடிய புத்தாண்டு இருக்குங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா பகைக்கேடு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஐயா சத்தியவேல் முருகனார் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அதை வந்து பாடியே நம்ம அந்த புத்தாண்டை வரவேற்போம். அந்த பாட்டு வந்து என்ன அப்படின்னா, பகைக்கேடாம் ஆண்டில் பகைக்கு வரும் கேடு திகைக்கும் எது வந்தாலும் தேர்வீர் மிக இல்லை எல்லாம் திருவருளால் தீரும் இளையதே சொல்வாய் சிவாய நம சீர். சிவாய நமன்னு சொல்லும்போது இந்த பகைக்கேடு ஆண்டில் வரக்கூடிய எந்த பகைகள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பது மிகை கிடையாது. ஏன்னா சிவாய நமன்னு சொல்லுங்க, நிச்சயமாக அது தீர்ந்துடும். எந்த பகை வந்தாலும் நம்மை விட்டு விலகி ஓடட்டும் என்று சொல்லி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.